கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே நாம் ஆலோசனைகளை புறக்கணிக்கிறவர்களாக இருக்கிறோம். யாராச்சும் எது சொன்னாலும் நம்ம முதலாவது கேட்கறது கிடையாது. கேட்டாலும் பல வேளைகளில் அதை காதில் வாங்கி கொண்டது கிடையாது. உதாரணமாக, நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதுக்கு மேனுவல்னு ஒன்று கொடுப்பாங்க, கையேடு கொடுப்பாங்க. அந்த கையேட்டில் அந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும், அதனுடைய தன்மை என்ன, இப்படி பல ஆலோசனைகள் இருக்கும். நம்மளே பலர் அந்த ஓனர்ஸ் மேனுவல், ஒரு பொருளை வாங்குபவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கையேட்டை படிக்கிறதே கிடையாது. அடுத்து நீங்கள் நிறைய பேர் செல்ஃபோன், கம்ப்யூட்டர்லாம் பயன்படுத்துவீங்க. அதில் ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாலோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணாலோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பக்கம், சில இதில் அதுக்கு அதிகமாகவும் நிபந்தனைகள் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதெல்லாம் படிக்கவே மாட்டோம். ஆனால் கீழே போய் ஐ அக்ரி, மேலே குறிப்பிட்டிருக்கிற எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஒரு டிக் அடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இல்லை சாலையில் வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டணும்பாங்க. ஹெல்மெட் போடுறதை பற்றி நம்ம யாருமே கவலைப்படுறது கிடையாது. லைசன்ஸோட வண்டி ஓட்டணும்னு சொல்லுவாங்க. பலர் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டலாம். இப்படி ஆலோசனைகளை புறக்கணிக்கிறவர்களாக இருக்கிறோம். இதே போல் ஆலயத்திலும் கடவுளுடைய காரியத்திலும் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது என்பதை நாம் அலட்சியமாக எடுத்துக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட மனப்பான்மையை தான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களிலே அதனை எழுதின ஆக்கியோன் கண்டிக்கின்றார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்தும் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவ்வசனங்களிலே தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம் என்பது பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்திலும் உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலும் கடவுள் தன்னுடைய வசனத்தை தேவதூதர்கள் மூலமாக மோசேக்கு அருளினார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் தேவன் நியாயப்பிரமாணத்தை தேவதூதர்கள் மூலமாக மோசேனிடத்திலே கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து மூலமாய் பேசுகிறார். அதனால தான் முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து மூலமாய் அறிவிக்கப்பட்டது. பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. அவரிடத்தில் கேட்டவர்கள் யார்? அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள். அவர்கள் மூலமாக உறுதியாக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து கூறியது எல்லாமே தேவனுடைய வார்த்தை. அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கு அவருடைய அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தான் தேவகுமாரன் என்று அவர் நிரூபித்தார். வேதத்தில் தேவதூதர்கள் அற்புதங்கள் செய்வதை நம்ம எங்கேயும் பார்க்கறது கிடையாது. ஒருவேளை அந்த பெதஸ்தா என்ற குளத்தை தேவதூதன் கலக்கின போது அதில் இறங்கினவர்கள் வியாதியிலிருந்து விடுதலை அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். மற்ற இடங்களில் தேவதூதர்கள் அற்புதங்கள் செய்ததாக நாம் அதிகமாக படிப்பதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அற்புதங்கள் மூலமாக, அடையாளங்கள் மூலமாக தான் தேவகுமாரன் என்பதை நமக்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்காக தன்னுடைய ஜீவனையே அவர் அர்ப்பணித்து மரித்து உயிர்த்தெழுந்து உயர்த்தப்பட்டவராய் அவர் இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் தேவதூதர்கள் மூலமாய் கர்த்தர் அருளிய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதவர்களவே தண்டித்திருப்பாரே என்றால், இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டை கரங்களில் வைத்திருக்கிறோம். இங்கே தன்னுடைய குமாரன் மூலமாய் அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கும்போது அந்த குமாரனுடைய வார்த்தைகளை நாம் அலட்சியம் செய்வோமே என்றால் நாம் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியுமா? இதுதான் அவர் வைக்கின்ற கேள்வி. இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்ற 2 முக்கியமான பாடங்கள் என்னவென்றால், நாம் விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகாமல் இருக்க வேண்டுமே என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டாம். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நம் மீது வரும். கர்த்தருடைய தண்டனைக்கு நாம் ஆளாவோம். கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் 3 முக்கியமான பண்புகளை வெளிப்படுத்துகிறது. முதலாவது, இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னில் அன்பாயிருந்தால் என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள்.
இப்போ கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக வெளிப்படுகிறது. இரண்டாவது, என்னுடைய விசுவாசம். நான் கடவுளை எவ்வளவு அதிகமாக நம்புகிறேன் என்பது அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவதன் மூலமாக வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது, என்னுடைய தாழ்மை. நான் என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி வாழாமல் என்னுடைய சொந்த விருப்பங்களை கர்த்தருடைய சித்தத்திற்காக விட்டு கொடுத்து கர்த்தருக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்துகிறவனாய் இருக்கிறேன் என்பது என்னுடைய கீழ்ப்படிதலின் மூலமாக வெளிப்படுகிறது. எனவே எனக்கு பிரியமானவர்களே, அநேக காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அலட்சியமாக அசால்ட்டாக எடுத்துக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா அதன் மூலமாக கடவுள் நம்மோடு பேசுகிறார். அது அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அவருடைய குமாரனை அசட்டை பண்ணுகிறவன், அவருடைய குமாரனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறவனை கர்த்தர் நிச்சயமாக தண்டிப்பார். எனவே நாம் முழு இதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் மீதுள்ள அன்பில், விசுவாசத்தில், தாழ்மையில் பெருக தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.